வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் வந்துங்க நிறைய இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனைகளையும் சில சிரமங்களையும் ஆழ்ந்து பாருங்கள். பார்த்துட்டு விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அது தானாகவே சரியாயிடும். சில விஷயங்கள் தான் நீங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டியது வரும். சில விஷயங்கள் அப்படியே ஆற போட்டுருணும். சில விஷயங்கள் கண்டுக்காமல் விட்டுறணும். அப்போ தான் சரியாக வரும். அதனால் அப்படி அந்த என்ன பிரச்சனை அதை ஆழமாக பாருங்கள். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, வாட்சிங் கேரக்டர், பார்வையாளர் மட்டும்தான் நீங்கள். அதில் உணர்ச்சிகளை கலக்காதீங்க. அதில் பார்த்துட்டு விட்டுருங்க. அந்த பிரச்சனை பாருங்கள், அப்படியே சும்மா சொல்கிறாங்களே, சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும். நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லை, உடம்புல இருக்க ஒரு வலியை, அந்த வலியை ஒரு போகணும்னு நினைக்காம ஒரு பார்வையாளராக கவனித்து பாருங்களேன். கவனிச்சே இந்த வலியை டக்குன்னு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வலி சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நான் சொல்கிறது 90% நடக்கும். அடுத்தது நீங்கள் இன்டர்வியூக்காக டென்ஷன் ஆவீங்க, எக்ஸாமுக்காக டென்ஷன் ஆகுவீங்க. நீங்கள் எவ்வளவுக்குள்ள டென்ஷன் ஆனீங்களோ அவ்வளோக்குள்ள அது ஒன்றுமே இல்லைங்க, சப்புன்னு ஆகிடும். இந்த டென்ஷன் ஆன உணர்ச்சியும் திருப்பி சப்புன்னு ஆகும்போது கீழே இறங்குற உணர்ச்சியும் சேரும்போது உடலில் கண்டிப்பாக பாதிப்புகளை உருவாக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க. ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக போங்க. அது வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதை பார்த்து ரொம்ப பயந்தீங்களோ அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கவே பாதிக்காது. எதை பார்த்து நீங்கள் பயப்படலையோ அது சம்டைம்ஸ் உங்களுக்கு சில குடைச்சலை கொடுக்கலாம். அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு தான் நேரம் சரியில்லை சார், அவர் நேரத்துக்கு அது ஆகுமான்னு. இதெல்லாம் ஜோதிடர் ஆறுதலுக்கு சொல்கிற வார்த்தை. ஜோதிடர் அதை சொல்லாதுங்க. ஜோதிடர் ஆறுதலுக்காக சிலர் சொல்லுவாங்க, உங்கள் டைம் சரியில்லைங்க, ஒய்ஃப் டைம் காப்பாற்றும்பாங்க. அது ரேராக எங்கேயா 1-2 தான் அமையும். 2 பேர் வெற்றி பெறக்கூடியவங்க சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க, இல்லைன்னா 2 பேர் தோல்வி அடையக்கூடியவங்க 2 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. வெற்றி அடையக்கூடியவரும் தோல்வி அடையக்கூடியவரும் ஒன்று சேர்றது இல்லை. ஜோதிடர் வேணால் மாற்றி மாற்றி சொல்லாமே தவிர இயற்கை அது போக்கில் தாங்க இயங்கிட்டு இருக்கு. இவ்வளோ கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கே, எங்கேயாவது அது ஒன்று கொண்டு முட்டிக்கிட்டா பார்த்தீங்களா? ஆனால் ரோட்டில் நம்ம 2 வண்டி எடுத்துன்னு போய் டம்முன்னு முட்டிக்கிறோம். ஸோ அதனால் இயற்கை கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பருவ காலங்களில் மாற்றம் வரலாமே தவிர அந்த சூரியனுடைய தன்மையோ பூமியோட தன்மையோ தட்பவெப்பநிலையில் மாறலாமே தவிர அதோட போக்குகள் மாறுறதே கிடையாது. நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா உறவு முறையே போயிடுங்க. உறவு நிலைப்பதை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றி யாராவது இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த உறவே நிலைக்காது ஆச்சுங்களா. பிரியக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், சேர்ந்து வாழக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், சண்டை போட்டுக்கொண்டே வாழக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், குழந்தை இல்லாத இருவர் திருமணம் செய்தார்கள், ஊனமற்ற குழந்தையை பெறக்கூடிய இருவர் கல்யாணம் செய்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். இதுதான் பொது விதி. கரெக்டாக புத்திரதோஷம் உள்ளவங்கள புத்திரதோஷத்தோடு சேர்த்து வச்சிடும். இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக பார்த்தது. ஆக்சுவலாக சொல்லிக்கலாம் உங்கள்படி. ஏன்னா பதில் சொல்லும்போது ஆறுதலாக சொல்லணும்ல. மனைவி ஜாதகப்படி குழந்தை இல்லை, கணவருடைய ஜாதகப்படி குழந்தை இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தாலும் கரெக்டு, பிறக்கலான்னு கரெக்டு. ஒருத்தர் சீரியஸாக இருந்தால் ஒன்று இறந்துடுவான்னு கணிக்க தெரியணும், இல்லை உயிரோடு இருக்கான்னு கணிக்க தெரியணும். அதை விட்டுட்டு பையன் ஜாதகப்படி 5 வருஷம் இருப்பார், உங்கள் ஜாதகப்படி 1 மாதம் இருப்பாருனீங்கன்னா அது ஒத்தையாரட்டையை பிடிக்கிறது. 2 எது நடந்தாலும் கரெக்டுன்னு ஆகிடும். நிறைய பேருக்கு அது புரியுறதில்ல ட்ரிக்ஸ் எல்லாம். இந்த இலவசம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி தான். இலவசம்னா என்ன, இது வாங்கினா இது இலவசம். அதில் உள்ள உள்ளர்த்தம் யாருக்குமே தெரியறதில்ல. பொதுவாக இந்த காலகட்டத்தில் யாருமே சரி, ஒன்று சொல்கிறேன், நடைமுறையில் நான் பார்த்ததையும் சொல்கிறேன், சில விஷயங்களை அனுபவத்தையும் சொல்கிறேன். கடந்த காலத்தில் எதுலையுமே ஆசைப்பட்டு ஏமாறாதீங்க, பேராசையை பட்டு ஏமாறாதீங்க. ஆசைப்படுங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, பேராசைப்பட்டு ஏமாறாதீங்க. யாரை பார்த்தாலும் அதில் இவ்வளோ கிடைக்குமேன்னு ட்ரேடிங் போனேன், இவ்வளோ கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், தங்கம் வாங்க போனேன், ரொம்ப கிராம் கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு பெருந்தொகை இழந்துட்டேன். அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்கள். பேராசைப்படும் போது இழப்புகள் நிச்சயம், அதில் மாற்றம் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.